வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களே, நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் பிப்ரவரி 21. தலைப்பு தியானமும் எண்ணமும். மனதை நிறுத்தி வைப்பதென்பது இயலாத ஒன்று. ஆகவே தியான பயிற்சியாளரை அவ்வாறு செய்ய சொல்வது எந்த பயனையும் அளிக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்துதல்தான். இவ்வாறு ஒழுங்குபடுத்துதல் என்பது நம் தவ முறையிலும் அகத்தாய்வின் மூலமும் நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான். சாதாரணமாக மனம் ஓரிடத்தில் நிலைப்பதில்லை. ஏனெனில் உணர்ச்சி வயப்பட்டும் வேகமாகவும் செயல்பட்டே அது பழகிவிட்டிருக்கிறது. உதாரணமாக, மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கேற்றபடி தனது பாதையை அமைத்துக் கொண்டும் ஓடும். மீண்டும் மழை வரும்போது அதே பாதையின் வழியாகத்தானே ஓடும். அது வேறு திசையில் செல்ல முயற்சிப்பதில்லை. பழைய அதே பாதையிலேயே செல்வது அதனுடைய தன்மை. மனமும் அது போன்றுதான் செயல்படுகிறது. ஆனால் தியானம் என்பதோ அதை பயின்ற பிறகு மனதை பழைய வழியில் செல்லாதிருக்குமாறு வைத்து பழக்குவதே ஆகும். இந்த திறனில் வெற்றி கிட்ட சில காலம் ஆகும். ஆனாலும் இடையில் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் இருக்க வேண்டும். மழை நீரின் வழியை மாற்ற வேண்டுமானால் அதன் ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று தயார் செய்ய வேண்டும். நீர் முழுவதும் அதில் திரும்புமாறு செய்ய வேண்டும். அதுபோல் தொடர்ந்து தியானம் செய்யும் போது மனம் நுண்ணிய நிலையை அடைந்து விடுவதால் புதிய பாதையில் திருப்பிவிட மனதினால் முடியும். அந்த பாதையிலேயே ஒருமைப்படுத்தவும் முடியும். ஆரம்ப பயிற்சி அன்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தவம் செய்யும் போது கூட்டு தவத்தில் கலந்து கொள்ளும் போது அவர்களின் தவ ஆற்றலும் சேர்ந்து அந்த கூட்டு தவத்தில் கலந்து கொள்ளுகின்ற ஆரம்ப சாதகர்களின் ஆற்றலும் சிறிது சிறிதாக பெருகி வரும். வாழ்க வளமுடன். அன்பான சான்றோர் பெருமக்களே, நீங்கள் இவ்வாறு இந்த அரிய வகை தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் கலந்து கொள்ள அருகில் உள்ள தவ மையங்கள் மற்றும் அறிவு திருக்கோயில்களுக்கு சென்று வாருங்கள். வாழ்க